அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன், அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன், சனி பகவானும் ராகு பகவானும் இணைகிறாங்க. 50 நாட்கள் மட்டுமே இந்த பலன். அம்மன் அருள் டிவியில மந்திரி பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், சனி பயிற்சி கொடுத்தோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பாருங்க, இது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய பலன். ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க. சனி பகவான், ராகு பகவான், தொழில்காரகர், பிரம்மாண்டம். இது நல்லதா கெட்டதா 12 ராசிக்கும் பார்ப்போம். இது எப்ப ஆரம்பமாகுது நல்லா பாருங்க. மார்ச் மாசம் 29 இருந்து ஆரம்பிச்சு மே மாசம் 18ஆம் தேதி வரை கரெக்டா 51 நாட்கள். இதுல 50 நாட்கள் கணக்கு எடுத்துங்க. 50 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம், என்னென்ன கெட்ட விஷயம், இதை பத்தி தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசி மட்டும் பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசி என்பது அதிகமா இருக்கும். நல்ல ஒரு உழைப்பாளின்னு சொல்லலாம் மகரத்தை பொறுத்தவரை. ஏன்னா இதுலயுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லட்சியத்தை அடையிற மட்டும் மகர ராசிக்காரை விட மாட்டாங்க. தன்னம்பிக்கையும் தன்மானமும் உள்ள ஒரே ராசி எதுனா அந்த மகர ராசி தான். கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே மகர ராசிக்கிட்ட அதிகமா உண்டு. எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணமும் இந்த மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி ராகு 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சனி ராகும் இணையும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார், இதுக்கான பதிவு தான் இது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா பொதுவாக ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஒரு முக்கியமான காரணம். வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஒரு வெற்றி வேணும்னா சனி பகவான் நல்ல ஒரு தொடர்பு இருக்கணுங்க. தொழில் பண்ணுவாரா, உத்தியோகம் பண்ணுவாரா, இதெல்லாம் எல்லாமே பார்க்க யாரை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும்? சனி பகவானை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் தொழிலுக்கு காரகரு, அடுத்து வேலை உத்தியோகத்துக்கு காரகர் அவர் தான். ஏன்னா ஒரு மனிதன் வேலை பார்ப்பாங்கன்னா கண்டிப்பா சனி பகவான் வரும். இரும்புக்கு காரகர் அவர் தான், பொதுமக்களுடைய தொடர்புக்கு அவர் தான், நம்முடைய ஆயுளுக்கு காரகர் அவர் தான். எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் இல்லைங்க. உங்களுடைய ராசி அதிபதி தான் சனீஸ்வர பகவான் சொல்றாங்க. எப்படி சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் பாருங்க, உங்களுக்கு கரெக்டா ஜூன் மாசம் உங்களுக்கு மார்ச் மாசம் 29ஆம் தேதி போய் ராகுபவனை சொல்றாரு. கரெக்டா 50 நாள் மே மாசம் 18ஆம் தேதி வரை அவர் இணைஞ்சிருக்காரு. இங்கே 3ஆம் இடத்துல. இப்பதான் உங்களுக்கு பாத சனி முடிஞ்சு 7.5 சனியே கம்ப்ளீட் ஆக போகுது. மார்ச் கடைசிக்கு அப்புறம் 7.5 சனி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 7.5 சனி என்ன கொடுத்தாருனோ. இப்ப ராக பத்தி பார்ப்போம். பொதுவா அந்த கிரகத்தை கண்டு யாரும் பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்காச்சும் ராகு திசை, ராகு புத்தி கண்டிப்பா வரும். யாருக்கு? மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கேட்டு பாருங்க. இவரை கண்டு பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு டாப்புக்கு கொண்டு போறது இவர் தான். ஒரு மனிதனை சல்லுன்னு இறக்குறது இவர் தான். அப்ப ஜாதகத்துல இந்த ராகு கண்டு யாரும் பயப்படாமல் இருக்க மாட்டாங்க. பெருங்கொண்ட பணத்துக்கு அவர் தான் அதிபதி. பெரிய பெரிய இந்த நேரு வழியை விட ஷார்ட்ஃபீல்ட்ல போய் காரியம் சாதிங்கன்னா கண்டிப்பா இவர் தான் அதிபதி. வெளிநாடு பிசினஸ், வெளியூர் பிசினஸ், கெமிக்கலு, எல்லாமே இந்த கலப்பட சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே ராகு தான். இப்ப ராகு ரொம்ப முக்கியமான கிரகம். இவரை வச்சுதான் நம்ம ஜாதகத்துல ஒவ்வொரு தோஷத்தை சொல்லுவாங்க. அப்ப ராகு கேதுங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க. அப்ப ஜாதகத்துல ராகு கேது நல்லா இருக்கணும். இப்ப இந்த 2 கிரகம் இணைஞ்சா உங்களுக்கு நல்லதா கெட்டதா? உங்களை விட்டு சனிபான் விலகினதே நல்லதுதான், தெரிஞ்சுங்க. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் சனிபானம் சரியில்லையோ கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. எவ்வளவு ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில சந்திச்சாங்க மட்டும் கேட்டீங்கன்னா ஆமாம்பாங்க.
மகரத்தை பொறுத்தவரை ரொம்ப இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலைங்க, தயவு செய்து எடுத்துக்காதீங்க. ஒரு சில பேருக்கு 7.5 சனி வந்தாலும் நல்ல யோகத்தை கொடுத்துருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிய போது இப்ப இந்த சனி ராகு இணைகிறதுனால 3ஆம் இடத்துல போய் இணைகிறாங்க. பார்த்துக்கு உடைய வெற்றியில போய் இணையும் போது இப்ப சனி ராகு யார் ஜாதத்துல யோகமா இருக்கோ எல்லா காரியமும் வெற்றியா இருக்கலாம். எப்படி எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி அடையலாம், வெற்றியை நோக்கி நீங்க செல்லலாம், வெற்றி பாதை நோக்கி போகலாம். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிகிறதுனால எல்லாமே லைஃப்ல மாறலாம், வாழ்க்கையே மாறலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வருமானம், இன்கம், வேலை, உத்தியோகம், தொழில் எதுவுமே பாருங்க, எடுத்து பாருங்க, சரியான ஒரு அனுகூலமே கிடையாது மகரத்தை பொறுத்தவரை. வாழ்க்கையில எல்லாம் போட்டி, போராட்டம், தடை, அவமானம், பிரச்சனை, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தவங்க யாரு? மகர ராசிக்காரங்க. ஒன்னும் நண்பர்கள் பழக்கத்துல சரியா இல்லை, வேலை உத்தியத்துல சரியா இல்லை, தொழில் உத்தியோகத்துல சரியா இல்லை, இது மாதிரி நிறைய விஷயத்த தடையில பார்த்துக்கிட்டே போயிட்டாங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க மகர ராசிக்காரங்க. அந்த அளவுக்கு தடை, தாமதம், பிரச்சனை இது மாதிரி சந்திச்சாங்க. அது மாதிரி படிப்பு கல்வியும் பாருங்க சரியா இல்லை. ரீசெண்டா பாருங்க, இப்ப ஒரு 2 மாசம் பாருங்க, லாபம், வருமானம், இன்கம் சார்ந்த விஷயம், குடும்பத்துல அம்மாவுடைய உடம்பா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய சுகமா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாமே தடைப்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா அம்மாம்பாங்க. எனக்கு கீழே வேலை பார்த்தாலும் மேல போயிட்டாங்க, என்னால இன்னும் மேல வர முடியல சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, வேலை, உத்தியோகம், வருமானம் இது எல்லாமே சரியா இல்லை. இது தொடர்ந்து இருக்குமா? இனிமே தொடர்ந்து இருக்குமா? கண்டிப்பா தொடர்ந்து இருக்காது. இனிமே வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றிகள் கூட வரலாம் உங்களுக்கு. இப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ கண்டிப்பா போகக்கூடிய அமைப்புனா யாருக்கு வரும்? மகரத்துக்கு வரும். எதனால நம்ம சொல்றேன், எடுத்தவொடனே வீடு, வண்டி, வாகனம், வெளிநாடு போவீங்கன்னு? சனி ராகு இருந்தா வெளியில ஓடிடணும். இப்ப வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க டைமிங் பக்காவா இருக்கும். எப்படி டைமிங் பக்காவா இருக்கும். இப்போ வேலை உத்தியோகத்துல நல்ல சேஞ்ச் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்ல அனுகூலமா இருக்கும். வெளிநாட்டு வெளியூர் வேலை போகலாம், சூப்பரா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். இது எல்லாமே நல்ல சாதகமா வரக்கூடிய நேரம் வருது மகரத்தை பொறுத்தவரை. இந்த வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு கஷ்டமும் தடையும் இல்லை. நல்ல வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு எதிர்காலம் சூப்பரா இருக்கும். எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் கடனை அடைக்கக்கூடிய திறமை வரும். நோய் இருக்காது உடம்புல, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கு. மகரத்துக்கு இதுக்கு முன்னாடி நிறைய மருத்துவ செலவு பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியும் விலகி போகுது, இந்த சனி ராகம் சேர்ந்து இணைஞ்சிருக்குது. இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்துரும். மகரத்தை பொறுத்தவரை லைஃப்ல சூப்பரா இருக்கும், செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது. இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. திருமணம், காதல் திருமணமா, 2வது திருமணமா, ரெண்டுமே கைகூடி வரும் பாருங்க. திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இருக்காது. நிறைய பேருக்கு திருமணத்துல பிரச்சனை இருக்கு, தடை இருக்கு, தாமதம் இருக்குன்னு சொல்றீங்களா? இனிமேல் திருமண தடை இருக்காது. காதல் திருமணமும் 2வது திருமணமும் எல்லாமே கைகூடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரலாம் நிறைய பேருக்கு. இப்ப திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் திருமணத்துல நடக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி திருமணமே தடை, தாமதம், நிறைய பேர் பிரிஞ்சுட்டாங்க தெரியுங்களா? கணவன் நிறைய பிரிஞ்சதெல்லாம் நிறைய பேர் இனிமேல் சேரக்கூடிய அமைப்பு வரும். நிறைய பேர் திருமணம் பேசி கிட்ட போனாங்க, நின்று போச்சு. இதெல்லாம் தடை போட்டுச்சுன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசி. அதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் அமையக்கூடிய அமைப்பு வருது. வெளிநாடு, வெளியூர் யோகம் சூப்பரா இருக்குது. ஒரு தன்னம்பிக்கையா இருந்து நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். நீங்க தைரியமா பயணிங்க, எல்லாமே வெற்றியா வரும். கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை இதெல்லாம் இருக்காது. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். புதுசா தொழில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் பண்ணுங்க. நல்ல ஒரு எதிர்காலம் இனிமே தான் இருக்கு. 7.5 சனி முடிய போது, அதனால நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். அதே மாதிரி லாபம், வருமானம், இன்கம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். பெருங்கொண்ட பணமோ, இன்கமோ, வருமானம் நல்லா இருக்கும். வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா உண்டு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரலாம் மகரத்தை பொறுத்தவரை. இப்ப இது எல்லாமே சூப்பரா இருக்கு. மெயினா பாருங்க, கமிஷன் வியாபாரம், நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, இது மாதிரி எந்த துறை எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். இந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும். கனவு மனைவி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மெயினா லாட்ரி யோகம் நிறைய இருக்கிறாங்களா? ஜாதக பத்தி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100க்கு 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக தசாபதி வந்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களும் சரி, அரசாங்க வேலையும் உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு. இப்ப நட்சத்திர பலம், அதோடைய முதல் நட்சத்திரம், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்த எதுவுமே தைரியமான குடும்பம், தன்னம்பிக்கையான குடும்பம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குடும்பம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க.
இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை வருது. வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி கொடுக்குறாரு. நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சுடுறாரு. உத்திராடத்துல பிறந்தவங்க நீங்க தைரியமா இருங்க, எல்லாமே வெற்றியா வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம், படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம், திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம், அரசாங்கம் சார்ந்த விஷயம், அரசியல் சார்ந்த விஷயம், உத்தியோகத்துல உயர் பதவி சார்ந்த இது எல்லாமே இந்த சனி ராகு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுத்துருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணத்துல பிறந்தவங்க எதுவுமே அன்பான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், ரொம்ப நாகரிகமா இருக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமேல் குடும்பம், இன்கம், வருமானம், தொழில், உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய உங்க கற்பனை எல்லாமே நிஜமாகும். வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உத்தியோகத்திலும் உயர் பதவியை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. நீங்க உங்க கற்பனை எல்லாமே நிஜமாகும். ஏன்னா நீங்க தான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுப்பா வைப்பீங்க. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது பார்த்து. அடுத்த அபிட்டனத்துல பாருங்க, எதுவுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட வைப்பாங்க. எல்லா காரிய இடத்துலையுமே உங்க பக்கம் வெற்றியா வரும். இப்போ வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க போகக்கூடிய பதிலுமே வெற்றி படைய வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும். அபிட்டத்துல பிறந்தவங்க நீங்க தைரியமா பயணிங்க. இப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு, கல்வியோ, உத்தியோகமோ, உயர் பதவியோ எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமா இருங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அதாவது இந்த அபிட்டத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை. ஏன்னா இதுக்கு முன்னாடி உடம்பு சார்ந்த பிரச்சனை, மருத்துவ செலவுலாம் பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு. வரக்கூடிய சனி ராகு இணைவால் மகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.